அரசியலில் இப்போ பல கேடிகள் இருக்கிறாங்க. ஊழல் செஞ்சுட்டு வெளியில் இருக்கிறாங்க. ஊழல் வழக்கில் இன்னும் இருக்கிறாங்க. தேர்தலில் போட்டி போடணும்னு சொல்லி அவங்கவுங்க தொகுதியில் பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நீங்கள் கவனிக்கணும், பார்க்கணும். மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவரை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இரு சாராரும் மாறி மாறி வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு அவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள். ஏன் அப்போ ஓட்டு பணம்னு கேட்குறார்கள். மக்கள் வரி பணம் என்று சொல்ல முடியாது. மக்கள் எந்த வரி மக்கள் அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க? அவங்கவுங்க தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக அவங்க அனுபவிக்கிறாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க. மக்கள் வரி பணம்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. சினிமாவை போகிறோம், டிக்கெட் வாங்குகிறோம், அது மக்கள் வரி பணமா? நீ படம் பார்க்குற, காசு கொடுக்குற, அவ்வளோதான். அது என்ன வரி பணமாக வரும்? பஸ்ஸில் போகிற, காசு கொடுக்குற, அது வரி பணமா? மின்சாரம் நீ பயன்படுத்துகிற, காசு கொடுக்குற, மக்கள் வரி பணமா? இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போங்க. மக்கள் வரி பணங்கிறது எங்கேயுமே கிடையாது. மக்கள் நலத்திட்டங்களுக்காகத்தான் அரசாங்கம் பயனடைகிறது. மக்கள் வரி பணத்தில் அந்த பணத்தை வச்சு தான் மக்களுக்கு நலத்திட்டம் செய்ய முடியும். மக்கள் வரி பணத்தில் எவனும் செய்யலை. எந்த ஒரு ஆட்சி கொம்பொன்னு வந்தாலும் சரி, மக்கள் வரி பணத்தில் செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க. அதில் வரக்கூடிய வருவாயை வைத்து அரசாங்கம் நடக்கிறது. மக்கள் வரி பணம்னு பேசிக்கிட்டே பெருமை பேத்தாதீங்க. எந்த மக்கள் போய் பணம் கொடுக்குறீங்க மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க.